இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. நாம் இந்த டிசைன் நெக்குக்கு வச்சோம் இல்லையா, இதையே கைக்கும் நிறைய தோழிகள் கேட்டிருக்காங்க. அதை எப்படி வைப்போம்னு பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ நம்ம ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டை கரெக்டாக குறிச்சிக்கலாம். அதாவது இந்த ஸ்டிச்சை கரெக்டாக வச்சு இதை சென்டராக பண்ணிவிட்டு நம்ம இதை எங்கே வேணாலும் வைக்கலாம். நம்ம அதாவது ரொம்ப பாட்டமில் தான் வைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் சென்டராக கூட வச்சுக்கலாம். அது வந்து நம்மளோட விருப்பம்தான். இப்போ நான் அந்த சென்டரை குறிச்சிக்கிறேன். ரெண்டு கையிலையும் நம்ம சென்டரை குறிச்சிக்கிட்டு கொஞ்சம் இது வந்து நம்ம முடித்த ப்ளவுஸுங்கிறதால கை வந்து கொஞ்சம் அந்த குறுகிய இந்த இடைவெளிக்குள்ளே நம்ம மிஷினில் வச்சு தைக்கணும். இப்போ இதுதான் வந்து சென்டர் அப்படின்னு பார்த்துட்டு, இப்போ இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நீங்கள் இந்த பாயிண்டில் வச்சாலும் சரி அல்லது கொஞ்சம் கீழே இறக்கி வச்சாலும் சரி, உங்களோட ஸ்லீவோட அகலத்தை பொறுத்தது, அதாவது இந்த நீளத்தை பொறுத்தது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இப்படி வச்சிங்கன்னா நம்ம இதை சுற்றி முடிச்சுட்டு அந்த லைன் வந்து நம்ம இந்த டோரியை இப்படியே வந்துடும். அதாவது இந்த இடத்துல நமக்கு அந்த க்ரீன் தெரியும். உங்களுக்கு க்ரீன் தெரிய வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்படி முடிங்க, அல்லது பரவாயில்லை, இந்த இடம் கொஞ்சம் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். அது ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி அழகு கொடுக்குற விஷயங்கள் தான். அது நம்ம பார்த்து செஞ்சுக்கலாம். இப்போ அந்த சென்டரை நம்ம பார்த்துட்டு வச்சோம் இல்லையா, அங்கே நீங்கள் அதை பின் பண்ணி கரெக்டாக நகராத மாதிரி வச்சுடுங்க. வச்சுட்டு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இங்கே நம்ம கொஞ்சம் மேலே வச்சுருக்கிறதால சரியாக அந்த நமக்கு இந்த பாயிண்ட் எங்கே இது வருதோ அந்த இடத்துக்காக நீங்கள் இந்த டோரி கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு பிளேஸை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம கொஞ்சம் கேப் விட்டு இந்த ஹெம்மிங்கோட பார்ட் வருது இல்லையா, அங்கே ஸ்டார்ட் பண்ணினா சரியாக இருக்கும். கொஞ்சம் மேல் துணி உள் துணி பார்த்து வச்சு தையுங்க. இப்போ நம்ம இந்த எட்ஜுக்கு வந்திருக்கோம் இல்லையா, எட்ஜில் உங்களுக்கு அதை மடிக்கணும். நம்ம அதில் வைக்கும் பொழுது எட்ஜில் தான் நம்ம கண்டினியூவேஷன் இருந்தது. ஆனால் இங்கே மேலே அந்த கூர்மையான பகுதி இருக்குது இல்லையா, அதை நீங்கள் இப்படி வச்சுட்டு இதை இப்படி மடக்கிக்கோங்க. அப்படியே இதை இந்த பக்கம் மடக்கிக்கோங்க. அல்லது இப்படி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இதுலேயே கொஞ்சம் இந்த ஒரு சின்ன மடிப்பை, ஆனால் அந்த மடிப்பை கொடுத்து நீங்கள் உள்பாகத்தில் அந்த மடிப்பை உள்பாகமாக வைக்கணும். வச்சு இப்படி பண்ணணும். எப்படி வேணாலும் செய்யலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம மடித்து சரியாக இந்த ஷார்ப்பு கீழே தெரியுது பாருங்கள், அந்த இடத்துல அந்த மடிப்பை கொடுத்து அப்படியே நீங்கள் திருப்பிக்கணும். திரும்ப நாம் படி தையல் போடுவோம் இல்லையா அடுத்த பாகத்தில், அப்போ அந்த மடிப்பையும் சேர்த்து அழகாக நம்ம முடிச்சிடலாம். இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே கிராண்ட் லுக்கு தரும். என்ன, இந்த ஒரு சின்ன ஒரு போர்ஷனுக்குள்ளே நம்ம அடக்கி அதை தைக்கணும். அதுதான் கொஞ்சம் வேலை. அல்லது உங்களுக்கு இந்த மாதிரி அந்த இதுக்குள்ளேயே அடக்கி தைக்க பிடிக்கலை, வரலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்லீவோட ஸ்டிச்சஸை அப்படியே கொஞ்சம் தொலைவுக்கு நீங்கள் ஆம்ஹோல் வரைக்கும் பிரிச்சுட்டு கூட ஸ்ட்ரைட்டாக வச்சு நீங்கள் உங்களுடைய கை வாகுக்கு ஏற்ற மாதிரி தைச்சிக்கலாம். அதுக்கு பிறகு ப்ளவுஸை ஃபுல்லாக நீங்கள் அந்த ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. நம்ம எண்டு பாயிண்ட்லேயும் அதே மாதிரியே இந்த பிசுரை உள்பக்கமாக செருகி விட்டுறோம். அப்போ அது வந்து உங்களுக்கு வெளியே தெரியாமல் ஃபினிஷிங்காகவே இருக்கும். அதனால் உங்களுக்கு அந்த நூல் வந்து இழையாக வராது. இப்போ தொடர்ச்சியாக நம்ம ஒரு பக்கம் தைச்சோம் இல்லையா, இன்னொரு பக்கம் தையலையும் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம்.
எப்படியுமே நீங்கள் இந்த மாதிரி வளைவான போர்ஷனில் இந்த மாதிரி லேஸோ அல்லது டோரி அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் பட்டையான ஒரு விஷயமோ ஒரு எக்ஸ்ட்ரா ப்ளவுஸை மீறின ஒரு எக்ஸ்ட்ரா விஷயத்தை வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே அதில் எந்த அளவுக்கு நீங்கள் லூஸ் கொடுத்து தைக்க முடியுமோ அந்த அளவுக்கு லூஸ் கொடுங்க. அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரி அது வளைஞ்சி வரும். இப்போ நீங்கள் தைக்கும் பொழுது மட்டும் வளையுது, நாங்கள் தைக்கும் பொழுது வளையலைன்னு நிறைய தோழிகள் சொல்கிறீங்க. அது ஏன்னா நீங்கள் இந்த இடத்துக்கு தேவையான வளைவுக்கு அதை கொடுக்காம உங்களுக்கு வந்து அதாவது இந்த போர்ஷன் தைக்கும் பொழுது என்ன உங்களுக்கு டைட்டாக வருதோ அதையே முடிச்சிருவீங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பக்கமும் அந்த இது வந்து குறுகிய இடம், இது வந்து அதை விட அதிகமான வெளிபாகம் அதை விட அதிகமாக தேவைப்படுது இல்லையா? அந்த தேவைப்படக்கூடிய இடத்த நீங்கள் இங்கே வந்து லூஸ் கொடுத்தீங்கன்னா தான் இங்கே கிடைக்கும். இங்கே கொஞ்சம் சுருக்கமாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த இடம் வந்து அகலம் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்ப கரெக்டாக வரும். அதனால தான் நான் எப்போவுமே சொல்கிறது கொஞ்சம் லூஸ் விட்டு தையுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இதே மாதிரியே நம்ம அடுத்த பக்கம் இன்னொரு கைக்கும் ஸ்லீவில் இதை நம்ம வைப்போம். இப்போ அந்த மாதிரி வைக்கும் பொழுது நம்ம ஏற்ற இறக்கம் இல்லாமல் நீங்கள் இதை எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரியே அந்த சரியான ஒரு அமைப்பில் அதை வைங்க. இதையும் சென்டர் பார்த்து நம்ம கோடு போட்டோம் இல்லையா, அதனால் அதை பார்த்து வைங்க. வச்சுட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இவங்க இந்த சாரி இது ஏற்கனவே வச்சுருந்த சாரி அவங்களுக்கு வேண்டாம்னு எடுத்து போட்டுட்டு அந்த இப்போ புதுசாக எடுத்துருக்கிறது இதுக்கு சரியாக சூட் ஆகுது, அதனால் இன்னொன்று தைக்க வேண்டாம், இதையே அவங்க மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் வந்து மேட்சிங் வந்து இது வெறும் பிளெயின் ப்ளவுஸாக இருக்கிறதால அந்த சேலைக்கு உண்டான புதிய டிசைனை இதில் வச்சு கொடுத்தா அழகாக இருக்கும்னு தான் இதை செய்கிறேன். இதை வைக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா நான் எந்த அளவுக்கு இதை வளைக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். இதை நல்லா வளைச்சி லூஸ் விட்டு வளைக்கிறேன், அதுதான் முக்கியம். எவ்வளோ பட்டையான லேஸாக இருந்தாலுமே அதை நம்ம முயற்சி பண்ணால் வச்சிட முடியும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நாம் அதோடைய போக்குக்கு போகாமல் அதை நம்ம கொஞ்சம் வளைச்சி கொண்டு வரணும், அவ்வளவுதான். அதில் கொஞ்சம் அதிகப்படியான வேலையாக இருக்குமே தவிர எந்த லேஸுமே வந்து வளைஞ்சி வராதுன்னு இல்லை. கம்பி மாதிரி இருக்கிற அதாவது இந்த மணி லேஸு ஸ்டோன் லேஸ் அதெல்லாம் தான் வளையாதே தவிர மற்ற அத்தனையும் வளையக்கூடியவை தான். அப்படியே இப்படி நேராக வச்சுருக்கேன் இல்லைங்களா, இந்த இடத்த நான் அழுத்தி பிடிச்சிக்கிட்டேன். இதை அடுத்ததை அப்படியே தூக்கி அது மேலேயே வைக்கிறேன், அவ்வளோதான். அப்படி வைக்கும்பொழுது உங்களுக்கு அழகாக இந்த நேரான ஒரு போர்ஷன் கிடச்சிரும். முன்னமே நீங்கள் அந்த வளைவு வருது அப்படின்னும் பொழுது இதை நீங்கள் இப்படியும் வைக்கலாம். இப்போ இப்படி வைக்கலாம், நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி கூட வைக்கலாம். ஆனால் அந்த மாதிரி நான் வைக்க மாட்டேன். இப்போ இந்த இடத்தோட நான் முடிக்கிறேன் இல்லைங்களா, ஆனால் நான் இன்னமும் கூடுதலாக இங்கே இருக்கிற இடத்த இந்த வலது கை முதல்ல வச்ச விரலில் கொண்டு வரேன் பாருங்கள். இப்படி வச்சு அதை எந்த அளவுக்கு வளைக்கிறேன்னு பாருங்கள். இப்போ தெரியுதா? இப்படி தான் நம்ம அதை தேவைக்கு ஏற்ற மாதிரி நல்லா வளைச்சி அதை கொடுக்கணும். நம்ம இழுத்தோம்னா கண்டிப்பாக இது வளைஞ்சி வரும், ஏன்னா கிராஸ் பீஸ் இல்லையா. அதனால் நீங்கள் இந்த ஒரு இது தான் கொஞ்சம் மெனக்கெடணும். அதை முதல்ல நீங்கள் தீர்மானமாக அதை வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கு பிறகு அதை நீங்கள் நல்லா கையில் அழுத்தம் கொடுத்து அந்த மடிப்பு வர மாதிரி பகுதிகளை நீங்கள் அழுத்துனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்ட்ரெச் மாதிரி வளைஞ்சி கொடுத்துரும். கீழேயும் நம்ம அந்த கிளாத்துக்குள்ளேயே தைக்கிறமானும் பார்த்துக்கணும். ஏன்னா அதை தாண்டி வந்துட்டோம்னா அந்த பிசுறு வந்து வெளியே நீட்டிக்கும். அது வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த ஃபினிஷிங் வந்து சரியில்லாமல் அந்த பிசுறு வெளியவே வந்துக்கிட்டு இருக்கும். அதனால்
வைக்கும் பொழுதே கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த அதாவது எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த பாகத்தை பிடிச்சு தைச்சிடக்கூடாது. ஸ்லீவோட நம்ம பிடிச்ச பாகத்தோட அது உங்களுக்கு மாட்டுச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு அதாவது தையல் பிரிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் இந்த லேஸ் பிரிஞ்சிடும். ஏன்னா அது மேலே நம்ம தையல் போட்டுடுறோம் இல்லையா, அந்த தையலையும் சேர்த்து தான் நம்ம பிரிக்க வேண்டியதாகிடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒர்க் செய்யும் பொழுது இந்த இடத்த இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. இந்த பக்கம் தைக்கும் பொழுது அப்படி திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம 2 ஸ்லீவும் முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா. இப்போ கழுத்துக்கு ஏற்ற மாதிரி டிசைன் கையிலையும் கொடுத்துருக்கோம். நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.